அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது 3000 பட்ஜெட்குள்ளே மளிகை பொருள் வாங்கி அதை எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு. இது எல்லாமே நார்மல் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற டிப்ஸ் தான். ஸோ வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். வெல்கம் டு மை சேனல். ஃபஸ்ட்டு இந்த மாதத்துக்கு உண்டான மளிகை லிஸ்ட்டை நான் வந்து எழுதிக்கிட்டேன். ஆல்ரெடி நம்ம வீட்டில் கொஞ்சம் பொருள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் லிஸ்ட்டு எழுதிட்டு நேராக கடைக்கு வந்து போய் தேவையான திங்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ கடைக்கு போனாலுமே நமக்கு என்ன பொருள் வாங்கணும் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டு எழுதிட்டு வந்து போய்க்குங்க. அது கம்மியான பொருள் ஒரு 4-5 பொருளாக இருந்தால் கூட அதை ஒரு பேப்பரில் வந்து எழுதிட்டு போயிட்டோம் அப்படின்னம்னா நம்ம தேவையில்லாத பொருட்கள் வாங்காமல் நம்ம சீட்டில் என்ன எழுதியிருக்கோமோ அதை மட்டும் வாங்கிட்டு வரதுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லான ஐடியாவாக இருக்கும். நம்ம வாங்க போகிற பொருளை பெரிய கடையில் போய் வாங்காமல் நம்ம வீட்டுக்கிட்டே சின்னதாக வந்து ஸ்டோர் இருக்கும் இல்லையா, மளிகை கடை, அந்த மாதிரி கடையில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்ஜெட் வைஸ் ரொம்பவே கம்மியாகவும் கிடைக்கும். அதே சமயம் பொருளும் வந்து எடை நிறையாவே இருக்கும். நானும் கடையில் கொடுத்து எல்லா பொருளும் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போது நான் வாங்கியிருக்க பொருட்கள்லாம் எவ்வளோ ஆச்சு பட்ஜெட்டுன்னு நான் லாஸ்ட்டாக வந்து லிஸ்ட்டு வந்து காட்டுறேன். மந்த்லி பட்ஜெட் டைட்டாக இருக்கிற டைமில் நம்ம இந்த மாதிரி பிளான் பண்ணி வாங்கினோம் அப்படின்னா வேஸ்ட் இல்லாமல் நம்ம வந்து நிறையா மணியை வந்து சேவ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு முக்கியமான விஷயம், நான் இந்த மந்த்துக்கு அரிசி, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், அதே மாதிரி கோதுமை மாவு, மைதா மாவு இந்த மாதிரி எந்த பொருட்களும் வந்து வாங்கலை. ஏன்னா இதெல்லாம் ஆல்ரெடி வீட்டில் ரெடியாக இருக்குது. நம்ம வீட்டில் செய்கிற பவுடர் யூஸ் பண்ணால் ஹெல்த்துக்கும் நல்லது, காசும் சேவ் ஆகும். ரொம்ப நாளைக்கு அந்த பொருள் வந்து நம்ம வீட்டிலேயே வச்சு பயன்படுத்தலாம். நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகாய்த்தூள், மல்லித்தூளில் எந்த விதமான கலரும் இல்லை, ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லை. அது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் நம்ம கையால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செஞ்சு கொடுத்தோங்கிற ஒரு திருப்தியும் வந்து கிடைக்கும். ஸோ நான் எப்பயுமே மல்லி, மிளகாய்த்தூள்லாம் வந்து வாங்கி தான் அரைச்சிக்குவோம். கடையிலேருந்து பேக்கெட்ஸ் வந்து வாங்க மாட்டேன். அதான் இந்த ஷாப்பிங்கில் நான் ரெடிமேட் பவுடர்ஸ்லாம் எதுவுமே வாங்கலை. அப்படி இருந்தும் ஆல்ரெடி என்கிட்ட கிடைச்ச பொருட்கள்லாம் வந்து கொஞ்சம் இருந்துச்சு. மிளகா, மல்லி எல்லாம் பேக்கெட்ஸும் வந்து கிடைச்சிது, அதுவும் இருக்குது. அதனால் நான் வந்து வாங்கலை, எனக்கு தேவைப்படலை. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் மட்டுமே வந்து வாங்கிக்கோங்க. பார்க்குறதுக்கு இவ்வளோண்டு பொருளாக தான் இருக்கும், ஆனால் இதுவே வந்து பட்ஜெட் எவ்வளோ ஆச்சுன்னு நான் வந்து லாஸ்ட்டில் வந்து சொல்கிறேன். இங்கே நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் சொல்லணும். நான் இந்த லிஸ்ட்டில் வந்து ரைஸ் இப்போ நான் வாங்கலை. ஆல்ரெடி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே நான் வாங்கின அரிசி ஒரு மூட்டையாக வாங்கியிருந்தோம். அதுலேயே வந்து எனக்கு இன்னும் இருக்குது, அதனால் நான் வந்து வாங்கலை. எப்பயுமே வந்து நீங்கள் ஒரு சிப்பமாக எடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சேவ் ஆகும் மணி. நம்ம ஒரு 5 கிலோ இல்லை வந்து 2 கிலோ 1 கிலோ அந்த மாதிரிலாம் போய் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு அது மணி தான் வந்து வேஸ்ட் ஆகும். ஒரு சிப்பமாக எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது காசும் வந்து சேவ் ஆகும். இன்னொன்று வந்து ரொம்ப நாளைக்கு அந்த பொருள் வீட்டில் வந்து பரக்கத்தாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். அரிசி பழசு ஆக தான் அது ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் தாராளமாக ஒரு சிப்பமாக வாங்கி வச்சு பயன்படுத்தலாம். சில பேருக்கு தோணலாம், இவ்வளோ நாள் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணால் அரிசி ஏதாவது ஆயிருமோ, கெட்டு போயிருமோ அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் எதுவுமே ஆகாது. பழைய அரிசி தான் ரொம்பவே நல்லது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு விஷயம் என்னென்னா, நான் இப்போ வாங்கியிருக்க மளிகை பொருள் எதையுமே வந்து அதிகம் நான் பாட்டில்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணலை. என்கிட்ட ஒரு மல்டி கலர் ட்ராயர் வந்து இருக்குது, அதுலேயே வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் எப்பயுமே இந்த ட்ராயர் தான் வந்து மளிகை சாமானை வந்து வச்சுக்கிற ஒரு பேண்ட்ரி ஆர்கனைசராக வந்து வச்சுப்பேன். இது வந்து கலராக இருக்கனால நான் வந்து பிரித்து வந்து வச்சுக்குவேன். இப்போ நான் வைக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஆயில் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி க்ளீனிங் சப்ளைஸ், அப்புறமேட்டுக்கு பாத்திங் சோப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு கலரில் வச்சுட்டேன் அப்படின்னம்னா நம்ம இப்போ எடுக்கும் பொழுது ஈஸியாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, என்கிட்ட ஆல்ரெடி வந்து இந்த மல்லி, மிளகாயெல்லாம் வந்து பேக்கெட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வந்து எப்போயோ ஒரு சமயம் வந்து கிடைச்சிது. அதனால் வந்து அதை யூஸ் பண்ணாமல் இருக்கேன். ஏன்னா வீட்டில் வந்து ஆல்ரெடி வந்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இருக்குது. அது தீர்ந்ததுக்கப்புறம் இது பிரிச்சுக்கலாம் எமர்ஜென்சிக்குன்னு அப்படியே வச்சுருக்கேன். அது இல்லாமல் இதில் எக்ஸ்பைரி டேட் இருக்குது, அதை பார்த்து தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம வாங்க வேண்டிய பொருட்களில் எந்தெந்த கலரில் எந்தெந்த மாதிரி பொருட்கள் வந்து வைக்கணும்னு பிளான் பண்ணி தான் வந்து வச்சுருக்கேன். மேலே இருக்கிற ட்ராயரில் பார்த்திங்க அப்படின்னா பயறு வகைகள் அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருக்கேன். இந்த ட்ராயரில் வந்து சேமியா, ரவை அந்த மாதிரி வச்சுருக்கேன். நான் இந்த ட்ராயர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, இதில் நிறையா பொருட்களை டம்ப் பண்ணி வந்து வச்சுக்க முடியும். பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு சின்ன ட்ராயர் மாதிரி தான் இருக்கும், பட் இதில் நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அதனால் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இதில் ஆல்ரெடி ஒரு 2-3 வருஷமாகவே வந்து இது வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குது. நான் இதில் டெய்லி யூஸ் பண்ணுற பொருள், வாரம் யூஸ் பண்ணுற பொருள்னு தனித்தனியாக செப்பரேட் பண்ணி ஒவ்வொரு கலரில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இங்கே நான் ஒரு ஸ்பெஷல் விஷயத்தை வந்து உங்ககிட்ட சொல்லணும். நான் இந்த பொருள்லாம் வந்து எடுத்து வைக்கும்பொழுது என் பையனும் வந்து ஹெல்ப்புக்கு வந்து வந்தான். அதை நீங்கள் பார்த்துட்டு தான் இருந்திருப்பீங்க. இந்த கலர் பாக்ஸ்லாம் வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கறது, அதில் வந்து பொருள்லாம் அடுக்கி வந்து வைக்கிறது, திருப்பி அதை கொண்டு போய் இந்த ட்ராயரில் வந்து செட் பண்ணுறது, பாட்டில்ஸில் வந்து க்ரோசரி ஐட்டம்ஸ் நட்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கறது, இந்த வேலையெல்லாம் வந்து இவர் ரொம்பவே வந்து செய்து கொடுத்தாரு. சின்ன வயசுலேருந்தே வேலையில் இன்வால்வ் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரும்.
இது ஜஸ்ட் ஸ்டோரேஜ் இல்லை, வீட்டு வேலை எல்லாருக்கும் காமன் அப்படிங்கிற ஒரு லேர்னிங் தான் என் பையனுக்கு. எனக்கு ஹெல்ப் பண்ணும்போது அவன் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தான். பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாகவும் இருந்தது. இந்த வேலை செய்யும் பொழுதும் பாருங்களேன், இதை நான் வீடியோ எடிட் பண்ணும் பொழுது தான் பார்த்தேன். பட் ஓகே, சின்ன பையன் குட்டி குட்டியாக செய்கிறது நல்ல இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கு இல்லையா? இதெல்லாம் அவன் செய்கிறது அவனோட ஃப்யூச்சருக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்மக்கிட்ட பட்ஜெட் டைட்டாக இருக்கும் பொழுது தேவையில்லாத பொருள் வாங்காமல் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற பொருளை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு இன்னும் அத்தியாவசியமான பொருட்கள் மட்டும் வாங்கினோம் அப்படின்னா, அந்த வாங்குகிற பொருளை நீட்டாக ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னம்னா வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம அந்த மாதம் ஃபுல்லாகவே ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணிடலாம். இங்கே நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும். மளிகை பொருள் ஸ்டோர் பண்ணுறது சும்மா எடுத்து வைக்கிறது மட்டும் இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கிற இடத்துக்கு எப்படி சூட்டபிளாக அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத திங்க் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். பாட்டில்ஸ் இருந்தாலுமே எல்லாத்துக்குமே போடுற அளவுக்கு பாட்டில்ஸ் இல்லை. முக்கியமானதெல்லாம் போட்டுட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னம்னா இதோட செல்ஃப் லைஃப் ரொம்ப நாள் இருக்கும். பிரிக்காத பேக்கெட்ஸ் இப்படி வச்சு ஸ்டோர் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் பிரிச்சுட்டு மீதி இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு இதில் பூச்சி வந்துருச்சு அப்படின்னா மற்ற எல்லாத்துலேயும் பூச்சி ஸ்ப்ரெட் ஆயிரும். இடையில நான் போய் காய்கறிகள் வாங்குவேன். அது தனி பில்லாக வரும், பாலுக்குன்னு தனி பில்லாக வரும். அது இல்லாமல் இபி, கேபிள், மொபைல் ரீசார்ஜு அந்த மாதிரி தனித்தனியாக போகும். நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் மளிகை பொருள் தான். ஸோ அதில் நம்மளால் எவ்வளோ சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். இப்போ நான் காட்டியிருக்கிற இந்த வீடியோவில் இருக்கிற பொருளே போதுமா அப்படின்னு தெரில. ஏன்னா சில சமயம் நம்ம ஃபேமிலிக்கு பத்தாமலும் போகலாம், இல்லை மீதியும் ஆகலாம். அது ஃபேமிலி சுச்சுவேஷன் பொறுத்து. ஸோ ஓரளவுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி அதை எடுத்து வச்சாச்சு. டோட்டலாக எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா மளிகை பொருள் இல்லாமல் இந்த இஞ்சி பூண்டு இந்த காய்கறிகள்லாம் சேர்த்து இந்த மாதத்துக்கு உண்டானது இவ்வளோ வாங்கியிருக்கு. இந்த வீடியோ உங்கள் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்கள் ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸும் சொல்லுங்கள். இன்னும் இப்படி பட்ஜெட் ஸ்டோரேஜ் கிச்சன் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.